أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأحل الله البيع وحرم الربا. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله إذا حرم شيئا حرم ثمنه. رواه أبو داود أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம் பூர்த்தியான ஒரு மார்க்கம், அறக்குறையான ஒரு மார்க்கம் அல்ல. கிபி 610 ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜபலுன் நூர் என்ற மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஹிரா குகையில் தனிமையில் அமர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா முழு குர்ஆனையும் முதல் வானத்துக்கு அருளினான். 5 வசனங்கள் முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்படுகிறது. கிட்டத்தட்ட 23 வருட காலம் குர்ஆன் கட்டம் கட்டமாக அருளப்பட்டு கிபி 632 ஆண்டு குர்ஆன் பூர்த்தி செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் இருக்கிறார்கள். அல்லாஹ் இறுதி வசனத்தை அருளுகிறான்: அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. இன்றைய நாள் இஸ்லாத்தை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கிவிட்டேன், எனது நிஅமத்களை உங்கள் மீது பூர்த்தியாக்கிவிட்டேன், இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்து கொண்டு விட்டேன். 23 வருட காலம் குர்ஆன் கட்டம் கட்டமாக அருளப்பட்டு குர்ஆன் பூர்த்தி செய்யப்படுகிறது, இஸ்லாம் பூர்த்தி செய்யப்படுகிறது. இஸ்லாம் மிக பூர்த்தியான ஒரு மார்க்கம். இஸ்லாத்தில் சொல்லப்படாத வழிகாட்டப்படாத வழிகாட்டுதல்களே இல்லை. அணுவணுவாக வழிகாட்டப்பட்டு இருக்கிறது. மிக முக்கியமான கடமைகள் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இது போன்ற மிக முக்கியமான கடமைகளையும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அதே போன்று மிக அற்பமான விடயங்கள், பைத்துல் ஹலாவுக்கு போனால் எப்படி சுத்தம் செய்வது, உமிழ் நீரை எப்படி துப்புவது, எந்த திசையில் துப்புவது, இதை கூட இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அவ்வளவு பூர்த்தியான ஒரு மார்க்கம் புனித அல் இஸ்லாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையிலும் இஸ்லாம் சம்பந்தப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கை என்று வரும் பொழுது மிக முக்கியமான ஒன்றுதான் பொருளாதாரம், வருமானம், தொழில், வியாபாரம். ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்வதற்கு பணம் தேவை, அதற்கு சம்பாதிக்கணும். இஸ்லாம் பைத்துல் ஹலாவுக்கு போனால் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தருகிறது. உமிழ் நீரை எப்படி துப்ப வேண்டும் என்று கூட சொல்லி தருகிறது. இப்படியாப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாம் தொழில் வியாபாரத்திற்கு எங்களுக்கு வழிகாட்டாமல் இருக்குமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபுகஹாக்கள், மார்க்க அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒரு முஸ்லிம் நான் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறேன், அதனால் நான் தொழில் வியாபாரம் செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வை இபாதத் செய்கிறேன், அதனால் எனக்கு தொழில் வியாபாரம் செய்ய நேரம் இல்லை என்று சொல்வது ஒரு முஸ்லிமுக்கு ஹலால் ஆக மாட்டாது. ஒரு முஸ்லிமுக்கு உடம்பில் தெம்பிருந்து சம்பாதிப்பதற்கு வழிகளும் இருந்து சம்பாதிக்காமல் இருப்பது ஹலால் ஆகாது. சம்பாதிப்பதற்கு உடம்பில் தெம்பிருக்கிறது, படுத்த படுக்கையாக அல்ல,
ஏதோ ஒரு ரீதியில் சம்பாதிக்கலாம், ஏதோ ஒரு ரீதியில் வியாபாரம் தொழில் என்று செய்யலாம். அப்படி இருக்க நான் தவக்குள் வைக்கிறேன் என்றோ, எனக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் எப்படி இருந்தாலும் வந்து சேரும் என்று ஒருவன் சொன்னாலோ, அந்த செயல் அந்த முஸ்லிமுக்கு ஹலால் ஆக மாட்டாது. இஸ்லாம் அப்படி வழிகாட்டல்ல. அமல் இபாதத் செய்கிறேன் என்று தொழில் வியாபாரத்தை விடக்கூடாது, தொழில் வியாபாரம் செய்கிறேன் என்று அமல் இபாதத்தை விடவும் கூடாது. இரண்டு பக்கங்களையும் பேலன்ஸ் பண்ணி போக தெரிந்தவன் தான் உண்மையான ஒரு முஸ்லிமாக, உண்மையான ஒரு மூமினாக இருப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இஸ்லாம் அனைத்துக்குமே வழி காண்பிக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதமான ஒரு கலீஃபா. அவருடைய ஆட்சி காலம் யாரெல்லாம் பிசினஸுக்கு போகாமல் இருக்கிறார்களோ, சோம்பேறித்தனத்தோடு வியாபாரத்துக்கு போகாமல் இருக்கிறார்களோ, அவருடைய அசாபினால் அடித்து விரட்டுவார்கள். போங்க பஜாருக்கு, சம்பாருங்க. சொல்வார்கள் ஏழைகளை பார்த்து, யா மஅஷரல் ஃபுகரா, ஏழைகளே, இர்ஃபஉ ரூஸக்கும் வத்தஜிரு, தொழில் வியாபாரம் செய்யுங்க. தொழில் வியாபாரம் செய்து தலை நிமிர்ந்து கண்ணியமாக வாழுங்க என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் இல்மை கற்றுக்கொள்ள அமர்வார்கள். இன்னொரு கூட்டம் பிசினஸுக்கு போவார்கள். அடுத்த நாள், முந்தைய நாள் யார் மஜ்லிஸில் அமர்ந்திருந்தார்களோ அவர்கள் பிசினஸுக்கு போவார்கள். முந்தைய நாள் பிசினஸுக்கு போனவர்கள் ரசூலுல்லாஹுடைய மஜ்லிஸில் அமர்ந்து ரசூலுல்லாஹ்விடம் இருந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, நான் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறேன். எனக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் எப்படி இருந்தாலும் வந்து சேரும் என்று தொழில் வியாபாரம் செய்யாமல் இருப்பது தவக்குல் அல்ல, அது ஹமாகத், மடமையுடைய உச்சகட்டம். உலகம் என்பது தாருல் அஸ்பாப், அஸ்பாபுகளால் நிறைந்திருக்கிறது. துன்யாவென்றாலே அஸ்பாபு தான். அல்லாஹ் துன்யாவை அப்படிதான் வைத்திருக்கிறான். ஒரு சஹாபி ஒட்டகத்தை கட்டாமல் போனார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி அழைத்தார்கள். கேட்டார்கள், என்ன இது? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் தவக்கல் அலல்லாஹ், நான் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் கையிதுஹா வ தவக்கல் அலல்லாஹ், ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் தவக்குல் வை. ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு தான் அல்லாஹ்விடத்தில் தவக்குல் வைக்கணும். சபப், எனக்கு பசிக்கிறது, தாகிக்கிறது, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய பசியை போக்குவாயாக, தாகத்தை போக்குவாயாக. அல்லாஹ் பசியை தாகத்தை போக்க மாட்டான். பசியை தாகத்தை போக்கக்கூடிய சாப்பாடை, குடிநீரை தருவான். சபப், கணியத்துக்குரிய சகோதரர்களே, துன்யாவே தாருல் அஸ்பாப், அஸ்பாபுகளால் நிறைந்திருக்கிறது. யாரும் நான் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறேன், எனக்குரிய ரிஸ்க் எனக்கு வந்து சேரும் என்று இருக்கக்கூடாது. நபிமார்கள் தொழில் வியாபாரம் செய்தார்கள், ரசூல்மார்கள் செய்தார்கள், சஹாபாக்கள் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம், எந்த ஒரு நபியும் ஆடு மேய்க்காமல் நபியாக அனுப்பப்படவில்லை. எல்லா ரசூல்மார்களும் நபிமார்கள் தான். அப்படி என்றால் எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில்
இன்னொருடைய ஆட்டை கூலிக்காக எடுத்து மேய்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் புடவை வியாபாரங்கள் செய்தார்கள். ஷாமுக்கு பல தடவை போய் வந்தார்கள். நபிமார்களுடைய தொழில் வியாபாரங்களை பற்றி எங்களுடைய கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கான ஹர்ராசன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவசாயம் செய்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கான பஸ்ஸாஸன், புடவை வியாபாரம் செய்தார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போர் கவசங்களை செய்து விற்பனை செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சில காலம் கூலி தொழில் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். இப்படி நபிமார்களுடைய தொழில் வியாபாரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஆ பெரும் பெரும் சஹாபாக்கள் வியாபாரங்கள் செய்தார்கள். சில சஹாபாக்கள் இருந்தார்கள் பால் வியாபாரி. மிக்தாத் இப்னு மஅதி கரீப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பால் வியாபாரி. சில சஹாபாக்கள் இருந்தார்கள் முள்ளு கொத்தக்கூடியவர்கள். சில சஹாபாக்கள் இருந்தார்கள் ஒட்டக வியாபாரி, ஆடு வியாபாரி, குதிரை வியாபாரி. கணேசக்குரிய சகோதரிகளை, முதலாவது நாம் ஒன்றை விளங்கணும். தொழில் வியாபாரம் செய்வது, பணம் சம்பாதிப்பது மார்க்கத்தினுடைய கடமைகளில் ஒன்று. ஒரு வியாபாரம் செய்யணும், அதுவும் ஹலாலான ஒரு வியாபாரத்தை தெரிவு செய்யணும். அந்த ஹலாலான வியாபாரத்தை ஹலாலான முறையில் செய்யணும். இந்த மூன்றுமே கட்டாயம்தான். தொழில் வியாபாரம் செய்யணும், ஹலாலான தொழில் வியாபாரத்தை தெரிவு செய்யணும். அந்த ஹலாலான தொழில் வியாபாரத்தை ஹலாலாக செய்யணும். மோசடிகள், ஏமாத்துகள் கலக்கக்கூடாது. பொய்கள், சூழ்ச்சிகள், சதிகள் சேரக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் சீராகாமல் எங்களுடைய எந்த அமல் இபாதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. கொடுக்கல் வாங்கல் சீராகாமல் ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்தாலும், உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்தாலும், முன் சஃபில் இருந்து தொழுந்தாலும் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. துஆ கூட அங்கீகரிக்கப்படாது. அத்துஆ முஹுல் இபாதா, துஆ தான் இபாதத்தினுடைய அடிப்படை. துஆவை அங்கீகரிக்கப்படாது. கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முசாஃபிரை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள். நீண்ட பிரயாணம் செய்யக்கூடியவர், இஹ்ராம் அணிந்து தூரத்திலிருந்து பயணம் செய்து வருகிறார். தலை பரட்டை அடைந்திருக்கிறது, உடம்பெல்லாம் தூசி படிந்திருக்கிறது. பிரயாண டயர்டோடு, மாச்சலோடு கஅபாவுக்கு முன்னால் இருந்து கையேந்தி துஆ செய்கிறார். யா ரப், யா ரப், யா ரப் துஆ செய்கிறார். அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினல் அதாப், பிரயாணம் என்பது வேதனையுடைய ஒரு பகுதி. சஃபரில் வைத்து துஆ செய்தால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். தூரத்தில் இருந்து சஃபர் செய்து வந்திருக்கிறார், அதுவும் கஅபாவுக்கு இஹ்ராம் அணிந்து வந்திருக்கிறார் உம்ராவுக்காக. கையேந்தி துஆ செய்கிறார், யா ரப், யா ரப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வமத்அமுஹு ஹராம், வமஷ்ரபுஹு ஹராம், வமல்பசுஹு ஹராம், வகுதிய பில் ஹராம், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு துஆ. அவருடைய சாப்பாடு ஹராம், குடிப்பானம் ஹராம், அவருடைய ஆடை ஹராம், அவருடைய உடம்பு ஹராத்தினால் வளர்க்கப்பட்டிருக்கிறது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு துஆ, அவருடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். ஹராம் எங்களுடைய இரத்தத்தில் கலந்து விட்டால், ஹராம் எங்களுடைய உடம்பில் கலந்து விட்டால் எங்களுடைய அமல் இபாதத்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
கம் மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லா ظமா. எத்தனையோ நோம்பாளிகள் நோன்பு நோக்கிறார்கள், தாகத்தோடு இருந்ததை தவிர வேறு எதுவுமே அவர்களுக்கு மீதமாகாது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள்? ஹராமான முறையில் சம்பாதித்த சொத்து செல்வத்தினால் சஹர் செய்து இஃப்தாரும் செய்தால் அந்த நோன்பை அல்லாஹ் எப்படி கபூல் செய்வான், ஏற்றுக்கொள்வான்? நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் ஒரு அடியானை நிறுத்தி சில கேள்விகளை கேட்பான். அந்த கேள்விகளில் மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட முடியாது, காலை அசைக்க கூட முடியாது. நீ எப்படி சம்பாதித்தாய், நீ எப்படி செலவழித்தாய், நீ சம்பாதித்தது எப்படி, நீ செலவழித்தது எப்படி, இரண்டுக்கும் பதில் சொல்லணும். சொத்து செல்வத்தை நாம் சேகரிக்கிறோம், எப்படி சம்பாதித்தோம்? அதை செலவழிக்கிறோம், எப்படி செலவழித்தோம்? இரண்டு கேள்விகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லாமல் மஹ்ஷருடைய மைதானத்தில் அந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது. அல்லாஹு தஆலா ரசூல்மார்களுக்கு, நபிமார்களுக்கு என்ன கட்டளை இட்டானோ அதையே எங்களுக்கும் சொல்கிறான். குலூ மினத் தய்யிபாத், ஹலாலை சாப்பிடுங்கள், ஹராத்தை சாப்பிடுவானம், பரிசுத்தமானது சாப்பிடுங்க. சில வேளை ஹராத்தினால் நாம் சம்பாதிக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் அதிகமாகுவதை போன்று விளங்கும். ஷைத்தான் அந்த சொத்து செல்வங்களை அதிகரித்து காண்பிப்பான். பல்லா யஸ்தவில் ஹபீத் வத்-தய்யிப் வலவ் அஅஜபக கத்ரத்துல் ஹபீத். நல்லதும் கெட்டதும், ஹலாலும் ஹராமும் ஒருபோதும் சரிசமமாகாது. ஹராத்தினால் கிடைத்த சொத்து செல்வங்கள் உங்களுக்கு அதிகமாக விளங்கிய போதிலும் சரியே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹராத்தினால் சேரக்கூடிய சொத்து செல்வங்கள் ஒரு நாளும் நிலைக்காது. ஏதோ ஒரு ரீதியில் அல்லாஹ் மொத்தத்தையும் கலட்டி எடுப்பான், அதில் சந்தேகமே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபில் பதிவு செய்கிறார்கள். ஸலஃபு ஸாலிஹீன்கள், முன்னால் வாழ்ந்த இறை நேசர்களுடைய மனைவிமார்கள் கணவனை பிசினஸுக்கு அனுப்பும் பொழுது ஒரு நசீஹா செய்வார்கள். யப்ன ஃபுலான் இப்னி ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாரே, பெயரை சொல்லி சொல்வார்கள். அத்இம்னா பில் ஹலால், ஹலாலை கொண்டு வந்து தாங்க. நஸ்பிரு அலல் ஜூஇ வல் ஆதஷ், இந்த உலகத்தினுடைய பசி பட்டணி தாகத்தை எங்களால் தாங்கலாம். வலா நஸ்பிரு அலா நாரி ஜஹன்னம், நரகத்தினுடைய அந்த அதாபை வேதனையை எங்களால் பொறுமை செய்ய முடியாது. நரகத்தை எங்களால் பொறுமை செய்ய முடியாது. உலகத்தினுடைய பசி பட்டணி தாகத்தை எங்களுக்கு பொறுக்கலாம், அதனால் ஹலாலை மட்டும் கொண்டு வந்து தாங்க என்று மனைவிமார்கள் கணவனுக்கு நசீஹா செய்து பிசினஸுக்கு அனுப்பி வைப்பார்கள். கணேசக்குரிய சகோதரிகள், எங்களுடைய வருமானங்கள் ஹலாலாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல்கள் சரியாக இருக்கணும். நாம் செய்வது பிசினஸ் தான், நாம் தேடுவது துன்யாவாக இருந்தாலும் அதை சரியாக முறையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் செய்யும் பொழுதே நாளை நபிமார்களோடு ஏற்பாட்டப்படுவோம், சொர்க்கத்தில் நபிமார்களோடு இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நேர்மையான ஒரு வியாபாரி, உண்மை பேசக்கூடியவர், நம்பிக்கை துரோகம் செய்யாதவர், அந்த வியாபாரி நாளை மறுமையுடைய நாளையில் நபிமார்கள்
சித்தீக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹான மக்களோடு அவர் இருப்பார். தேடுவது துன்யாவை தான், சம்பாதிப்பது துன்யாவை தான். ஆனால் அவர் நீதமாக நடந்து கொண்டார். பொய் பேசல்ல, வாக்கு கொடுத்தால் மாறு செய்யல்ல. அவர் நபிமார்களோடு இருப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னமல் அஅமாலு பின்னியாத், அமல்கள் அனைத்தும் நியத்துகளை பொறுத்துதான். எங்களுடைய நியத் எப்படி இருக்கிறதோ அதன் பிரகாரமே எங்களுக்கு கூலி தரப்படும். ஒரு வாலிபர், ஒரு வாலிப சஹாபி சுபஹுக்கு பின்னர் மிக வேகமாக பஜாருக்கு போகிறார். அவர் பிசினஸுக்கு தான் போகிறார். சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவருடைய இந்த வேகத்தை ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இவர் பாவித்தால் எவ்வளவு பொருத்தமாக இருக்கும். லவ் கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், இந்த உஜாரும் இந்த துடிப்பும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்தால் எவ்வளவு பெருமதியாக இருந்திருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், இவர் பிசினஸுக்காக பஜாருக்கு போகிறார். இவருடைய நோக்கம், நான் யாரிடத்திலும் கையேந்த கூடாது, கௌரவமாக வாழணும், என்னுடைய குடும்பத்தினுடைய ஹக்குகளை சரிவர நிறைவேற்றணும். இந்த நோக்கத்தோடு அவர் பஜாருக்கு சம்பாதிக்க போனால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறார். அப்படி இல்லை என்றால் பெருமைக்காக, பேரு புகழுக்காக, நான் செல்வந்தனாக வேண்டும் என்ற ஒரு பெருமைக்காக, இல்ல துன்யாவுடைய மோகத்தினால், ஆசையினால் சம்பாதிக்க அவர் போனால் ஃபஹுவ ஃபீ சபீலிஷ் ஷைத்தான், அவன் ஷைத்தானுடைய பாதையில் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, முதலாவது நாம் தொழில் வியாபாரம் செய்கிறோமா, வியாபாரத்தினுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, இல்மை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் கட்டாய கடமை. எல்லா மனிதர்களாலும் மார்க்கத்தினுடைய எல்லா சட்ட திட்டங்களையும் கற்றுக்கொள்வது சாத்தியமாகாது. இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? யானி, அதாவது தலபு இல்மில் ஹால், நிலைமைக்கு ஏற்ற கல்வியை கற்றுக்கொள்வது. ஒரு சிறுவன் புலூகை, பருவ வயதை அடைகிறான், அவனுக்கு தொழுகை கடமை, வுதுவுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்வான். வுது எப்படி செய்யணும், குளிப்பு கடமையாகினால் எப்படி குளிக்கணும், தொழுகையுடைய கடமை எப்படி நிறைவேற்றணும், இந்த சட்ட திட்டங்களை அவன் கற்றுக்கொள்வான். ரமதான் வருகிறது என்றால் நோன்பு எப்படி நோக்க வேண்டும், நோன்பு நோட்டிருக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும். ஒருவருக்கு ஹஜ் கடமையாகிறது, ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்களை அவர் கற்றுக்கொள்வார். அதே போன்றுதான் ஒருவர் பிசினஸை ஆரம்பிக்கும் பொழுது, தொழில் வியாபாரம் செய்யும் பொழுது, தொழில் வியாபாரத்தினுடைய பேசிக் நாலேஜை பெறுவது கட்டாய கடமை. ஜகாத்துடைய பேசிக் நாலேஜை பெற்றுக்கொள்வது கட்டாய கடமை. இங்க எல்லாமே ஆண்கள் தான் இருக்கிறோம், எல்லாமே உழைக்கக்கூடியவர்கள், சம்பாதிக்கக்கூடியவர்கள். பிசினஸ் உடைய தொழில் வியாபாரத்தினுடைய பேசிக் நாலேஜ் கட்டாயம் தேவை. ஜகாத்துடைய நாலேஜும் தேவை. என்னிடத்தில் எவ்வளவு பணம் இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும், இந்த நாலேஜும் கட்டாயம் தேவை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எதையெல்லாம் அல்லாஹு தஆலா சாப்பிடுவதை ஹராமாக்கி இருக்கிறானோ, குடிப்பதை ஹராமாக்கி இருக்கிறானோ,
உபயோகம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறானோ அதனை விற்பனை செய்வதும் ஹராம். மதுபானம் குடிப்பது ஹராம் என்றால் அதனை விற்பனை செய்வதும் ஹராம். போதை வஸ்துக்களை பாய்ப்பது ஹராம் என்றால் அதனை விற்பனை செய்வதும் ஹராம். பன்றியினுடைய கொழுப்பு, இரத்தம், தோல், முடி இவைகளால் செய்யப்பட்ட பொருட்களை பாவிப்பது ஹராம் என்றால் அவைகளை தெரிந்து கொண்டே விற்பனை செய்வதும் ஹராம். சிகரெட் குடிப்பது ஹராம் என்றால் அதை விற்பனை செய்வதும் ஹராம். எத்தனை பேர் என்னுடைய முஸ்லிம்களுடைய கடைகளில் சிகரெட்டை வித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிகரெட் ஹராம். காரணம், நிக்கோட்டின் என்ற ஒரு ட்ரக் இருக்கிறது. அதனால் சிகரெட் ஹராம் என்பது எங்களுக்கு தெரியும். நான் குடிக்கிறேன் இல்லதானே, அதனால் விற்பதனால் என்ன பிரச்சனை என்று விற்கிறோம். குடிப்பது ஹராம் என்றால் அதை விற்பனை செய்வதும் ஹராம். அதனால் வரக்கூடிய வருமானம் உங்களுடைய சொத்து செல்வங்களையே நாசப்படுத்தும். அபூதாபிதில் வரக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ இதா ஹர்ரம ஷைஅன் ஹர்ரம தமனா. அல்லாஹு தஆலா ஒன்றை ஹராமாக்கிவிட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய பெருமதி வருமானத்தையும் அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் ஒரு கடை வைத்திருக்கிறேன். என்னுடைய கடையில் நான் தேங்காய் விற்கிறேன். மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் தேங்காய் வாங்குகிறார். எனக்கு நல்லக தெரியும் அந்த தேங்காவை கடவுளுக்கு முன்னால் உடைக்கப் போகிறார். அந்த இடத்தில் மக்ரூ, தவிர்ந்து கொள்வது மிக சிறந்ததே. என்னுடைய கடையில் ஒருவர் வந்து மாற்று மதத்தை சேர்ந்தவர் நூல் வாங்குகிறார். அவர் அவருடைய வணக்க ஸ்தலத்துக்கு சென்று கைக்கு நூல் கட்ட போகிறார். மந்திரத்தை முடியுமானவரை தவிர்க்கணும். என்னுடைய கடையில் ஒருவன் கத்தி வாங்குகிறான். எனக்கு நல்லக தெரியும் இந்த கத்தியால் ஒருவனை குத்தி கொலை செய்ய போகிறான். ஏதோ ஒரு அடையாளத்தால் எனக்கு தெரிகிறது. அதை விற்க கூடாது, வெறுக்கப்பட்டிருக்கிறது, தவிர்ந்து கொண்டால் நன்மை கிடைக்கும். கணேசக்குரிய சகோதரர்களை, பிசினஸில் கால் வைக்கும் பொழுது எது ஹலால் எது ஹராம் என்ற பேசிக் நாலேஜை கற்றுக்கொண்டுதான் பிசினஸ் செய்யணும். நாளை அல்லாஹ்விடத்தில் சாட்டு சொல்ல முடியாது. யா அல்லாஹ் எனக்கு தெரியாது சொல்ல இயலாதே. மார்க்கத்தை கற்ற ஆலிம்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். மார்க்கத்தை கற்றவர்கள், மார்க்கத்தை உபதேசம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறார்கள். பத்வாக்களை கேட்டு, மசாயில்களை கேட்டு அமுல்படுத்தலாம். கணேசக்குரிய சகோதரிகளே, ஃபிக்ஹில் ஒரு காயிதா இருக்கிறது, அடிப்படை சட்டம். பைஉல் கரரி மஹ்தூர். எந்த பிசினஸோட கரர், மோசடி, ஒருவனை ஏமாற்றுவது, ஒருவனை டவுன் ஆக்குவது சம்மதப்படுமோ அந்த அனைத்து பிசினஸ்களும் ஹராம் தான். எந்த பிசினஸ்களில் எல்லாம் கரர் இருக்குமோ, மோசடி என்பது இருக்குமோ, அந்த பிசினஸ்கள் எல்லாமே ஹராம் தான். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கொழும்பில் பரவலாக நடக்கிறது. இந்த பகுதிகளிலும் இருக்கிறதோ இல்லையோ தெரியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹராம். காரணம் என்ன? ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் சம்பாதிப்பார்கள், பின்னால் 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 இருக்கக்கூடியவர்கள் நஷ்ட ஆகுவார்கள். இது 100% உறுதியான ஒரு முறை. இந்த முறை ஹராம். இது நான் சொல்லக்கூடிய கருத்தல்ல. சவுதியுடைய மஜ்மஉல் ஃபிக்ஹில் இஸ்லாமி ஃபத்வா வெளியிடுகிறார்கள், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹராம். ஹலபுடைய தாருல் இஃப்தா ஃபத்வா வெளியிடுகிறார்கள், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹராம்.
சூடானுடைய தாருல் இஃப்தா ஃபத்வா எழுதுகிறார்கள், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹராம். இந்தியா பாகிஸ்தானுடைய தாருல் இஃப்தாக்கள் மிக தெளிவாக அவருடைய ஃபத்வாக்கள் இருக்கிறது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹராம். முஃப்தி தகி உஸ்மானி பாகிஸ்தானுடைய மிக பிரபல்யமான ஒரு முஃப்தி, அவருடைய ஃபத்வாவும் மிக தெளிவாக இருக்கிறது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹராம். இதே செய்தியை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை சிலவரில் வைத்து ஒரு மஸ்ஜிதில் பேசினேன். பயான் முடிந்ததும் 6-7 வாலிபர்கள் வந்தார்கள். அவர்கள் செய்யக்கூடிய பிசினஸ் உடைய முறை எனக்கு விளக்கப்படுத்துகிறார்கள். விளக்கப்படுத்தி சொல்கிறார்கள், நாங்களும் ஃபத்வா கேட்டுதான் செய்கிறோம். யாரு கிட்ட ஃபத்வா கேட்டீங்க? ஒரு யூடியூப் லிங்க காட்டுகிறார், டாக்டர் ஜாகிர் நாயக் பேசக்கூடிய வீடியோ. நான் சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது மருந்துகள் எடுக்கணும் என்றால் டாக்டர் கிட்ட போகலாம். இல்ல அவர் அதியான்கள் ஃபிரக் மதங்கள் சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்தவர், அது சம்பந்தமாக இடத்தில் கேட்கலாம். ஃபத்வாக்கள் என்று வரும் பொழுது, மார்க்கத்தினுடைய மசாயல்கள் என்று வரும் பொழுது, அதுக்கு என்று குறிப்பானவர்கள் இருக்கிறார்கள். 12-13 வருடங்கள் படித்து தரிசில் ஃபத்வாவுடைய லைனில் 10-20 வருடங்களுக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கேட்டுதான் இது போன்ற பிசினஸ்களை செய்யணும் என்று அறிவுறுத்தினேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இது போன்ற பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் ஏதோ ஒரு ரீதியில் அதை ஹலாலாக்க பார்க்குவார்கள். சில விஷயங்களை மறைப்பார்கள், சில விஷயங்களை மட்டும்தான் சொல்வார்கள். மேலோட்டமாக அவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் பார்த்தால் ஹலாலாக இருக்கும். நாம் அதை வைத்து சொல்வோம், அதை வைத்து இன்னார் தான் சொன்னார் என்ற ஃபத்வாவை சொல்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய பிசினஸ்கள் ஹலாலாக இருக்கணும் என்றால் நீங்க என்ன பிசினஸ் செய்கிறீர்களோ அந்த பிசினஸ் உடைய முழு மெத்தட்களையும் முறைகளையும் ஒரு ஆளுமிடத்துல சொல்லி சரியான ஃபத்வாவை எடுத்து ஹலாலான பிசினஸ் செய்யுங்க. ஹராம் செய்யவானம். எந்த பிசினஸ்களோடு மோசடி என்பது வருமோ அவைகள் அனைத்துமே ஹராம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் பஜாரில் நடந்து போனார்கள். ஒருவர் சாப்பாடு வித்துக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல போட்டு பார்த்தார்கள். மேல் பகுதி நல்ல இருக்கிறது, உள் பகுதி நனைந்திருக்கிறது. கேட்டார்கள், என்ன இது? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மழை வந்தது, நனைந்து விட்டது, அதனால் தான் யா ரசூலல்லாஹ் உள்பகுதி நனைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நனைந்த அந்த பகுதியை மேலே வைத்திருக்க கூடாதா? அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களுக்கு மோசடி செய்வாரோ அவர் எங்களை சார்ந்தவர் இல்லை. பிசினஸ்கள்ல மோசடி இருக்கக்கூடாது, கொடுக்கல் வாங்கல்களில் மோசடி இருக்கக்கூடாது. எதையும் தெளிவாக பேசணும், குறைகள் இருந்தால் தெளிவாக சொல்லணும். உதாரணமாக ஒருவர் பிசினஸுக்காக பணம் கொடுக்கிறார். பணம் கொடுக்கும் பொழுதே ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் ஒரு அக்கல் செய்கிறார்கள், முடிவு செய்கிறார்கள். நான் இத்தனை லட்சம் தருகிறேன், ப்ராஃபிட்ல உங்களுக்கு 50, எனக்கு 50, உங்களுக்கு 50%, எனக்கு 50%. இப்படிதான் முடிவு செய்யப்படுகிறது. யார் பிசினஸ் செய்கிறாரோ அவருக்கு தான் தெரியும் ஒரு மாதத்தில் எனக்கு எவ்வளவு வருமானம், இவர் தந்த 10 லட்சத்தில் எவ்வளவு லாபம் என்பது அவருக்கு தான் தெரியும். அவர் முடிவு செய்ததை போன்று 50%, 50% அவர் கட்டாயமாக கொடுக்கணும். அதில் குறைபாடு செய்தால் வாக்குறுதியில் குறைபாடு செய்தவராக அவர் கருதப்படுவார். அந்த குறைபாடு அவர் கொடுக்காமல் இருக்கின்ற பணம் அவருக்கு ஹராமாகும். மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களுக்கு மோசடி செய்வாரோ அவர் எங்களை சார்ந்தவர் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாமா இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர் வளர்த்த ஒரு ஆட்டை விற்பனை செய்யும் பொழுது யார் வாங்க வந்தாரோ அவருக்கு சொன்னார், என்னுடைய ஆடு நல்ல ஒரு ஆடுதான்,
ஆனால் அது கொலைகளை சாப்பிடும் பொழுது காலால் எடுத்து சாப்பிடும். அது ஒரு குறையே இல்லை. வாங்கக்கூடியவர் அறுப்பதற்காக வேண்டி வாங்குகிறார். இருந்தாலும் அதை கூட சொல்லிதான் விற்பனை செய்தார்கள். இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா புடவ கடை வைத்திருந்தார்கள். வளமையாக மக்ரிபுடைய நேரம் தான் புடவ கடவை அடைப்பார்கள். கடையை மூடுவது மக்ரிபுடைய நேரம். ஒரு நாள் துஹருடைய நேரமே கடையை மூடுகிறார்கள். துஹருடைய நேரமே கடையை மூடுகிறார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்டார்கள், இமாம் அவர்களே, ஏன் இன்று நேரம் காலத்தோடு கடையை மூடுகிறீர்கள்? இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இன்று வானம் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது. அந்த காலத்தில் லைட்கள் சரியான வெளிச்சங்கள் இருக்கின்றன. இன்றைய நாள் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது. என்னுடைய கடையில் சாமான் வாங்கக்கூடியவர்கள் லோ குவாலிட்டியை ஹை குவாலிட்டி என்று நினைத்து வாங்கி ஏமாந்து விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன். இந்த நேர்மை தான் பிசினஸில் தேவை. சில வேளை நஷ்டம் போல தெரியும், ஆனால் அல்லாஹு தஆலா பரக்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொட்டுவான். கணேசக்குரிய சகோதரர்களே, அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஒரு நாள் பாதையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். சரியான வெயில், வியர்வை வடிகிறது. அந்த வழியால் வந்து ஒருவர் சொன்னார், இமாம் அவர்களே, அந்த வீட்டினுடைய நிழலில் உங்களுக்கு இருக்கலாம், ஏன் ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? சரியான வெயிலே. இமாம் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த வீட்டு சொந்தக்காரனுக்கு கடன் கொடுத்திருக்கிறேன். நான் கடன் கொடுத்திருப்பதனால் தைரியமாக அவருடைய வீட்டுடைய நிலையில் நான் இருப்பேன். அந்த வீட்டு சொந்தக்காரனும் எதுவும் சொல்ல மாட்டான். இருந்தாலும் அது வட்டியாக ஆகிவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். ஃபிக்ஹில் ஒரு அடிப்படை காயிதா இருக்கிறது, குல்லு கர்தின் ஜர்ர மன்ஃபஅத்தன் ஃபஹுவ ரிபா. எந்த கடன்கள் எல்லாம் மேல்மிச்சமான ஒரு பணத்தை பிரயோஜனத்தை கொண்டு வந்து சேர்க்குமோ அவைகள் அனைத்தும் வட்டிதான். எந்த அளவுக்கு அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால், நான் ஒருவனுக்கு கடன் கொடுத்திருக்கிறேன். பாதையில் நான் நடந்து போகும் பொழுது அந்த வழியால் அவன் வாகனத்தில் வருகிறான். இவ்வளவு காலம் என்னை கணக்கெடுக்காமல் போனவன் நான் கடன் கொடுத்ததினால் நிப்பாட்டி என்னை ஏத்துகிறான். வளமையாக என்னை ஏத்தாதவன் இன்றைய ஏத்துகிறான், நான் கடன் கொடுத்ததினால். எனவே அது வட்டியாகும், ஏறக்கூடாது. குல்லு கர்தின் ஜர்ர மன்ஃபஅத்தன் ஃபஹுவ ரிபா. எந்த கடன்கள் எல்லாம் மேல்மிச்சமான ஒன்றை கொண்டு வருமோ அது வட்டி. இஸ்லாம் சொல்லக்கூடிய கடன், கடன் எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவுதான் திரும்ப வரணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் எல்லாம் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள். இதில் எத்தனையோ முதலாளிகள் இருப்பார்கள், உங்களுக்கு கீழால் எத்தனையோ பேர் வேலை பார்ப்பார்கள். இது ரமதானுடைய காலம். நாம் பிசினஸில், தொழில் வியாபாரத்தில் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறோமோ அதே போன்று எங்களுக்கு கீழால் வேலை பார்க்கக்கூடியவர்களோடு நீதமாக இருக்கிறது. முதலாவது அவர்களை மதிக்கணும், கண்ணியமான வார்த்தைகள் மூலம் அவர்களை நடாத்தணும். அவர்கள் அவருடைய குடும்பத்துக்காக ஹலாலாக சம்பாதிக்கிறார்கள், கண்ணியமாக வாழ வேண்டும் என்று அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். அவர்களை மானபங்கப்படுத்தினால் அவர்களுடைய கல்வை நோகடிப்பது உங்களுக்கு பதுவாவாக மாறலாம். இந்த ரமதானுடைய காலம் உங்களுக்கு கீழால் வேலை பார்க்கக்கூடியவர்களை பரக்கத்தாக கவனிங்க. அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு நாளும் உங்களுக்கு குறையாது. குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி என்ன? சதகா செய்தால் கமதலி ஹப்பா, ஒரு வித்தை போன்று. ஒரு வித்தை போட்டால் 7 கதிர்கள் வரும். ஒவ்வொரு கதிர்களிலும் 100 வித்துகள். ஒன்று கொடுத்தால் 700ஆக திரும்ப வரும். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு அதை விட பன்மடங்காக்கி கொடுப்பான். இந்த நம்பிக்கை எங்களுக்கு வரணும். எங்களுக்கு கீழால் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பரக்கத்தாக கொடுங்க. குறிப்பாக ஜகாத்துடைய பணத்தை கூட அவர்களுக்கு கொடுக்கலாம். அல்லாஹ் சொல்லக்கூடிய 8 கூட்டம்,
ஃபகீருடைய கேட்டகரியிலேயோ மிஸ்கீன் காரிமூன் ஏதோ ஒரு கேட்டகரியில் அவர்கள் வந்தால் தாராளமாக ஜகாத்துடைய பணத்தை அவர்களுக்கு கொடுக்கலாம். உங்களுடைய ஜகாத்துடைய பணத்துக்கு மிக ஏற்றமானவர்கள் உங்களுக்கு கீழால் வேலை பார்க்கக்கூடியவர்களும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்களும் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எத்தனையோ பேருக்கு எனக்கு ஜகாத் கடமையா இல்லையா என்பதே தெரியாது. வருஷ கணக்கு பிசினஸ் செய்கிறார்கள். ஜகாத் எவ்வளவு இருந்தால் கடமை, எவ்வளவு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், இந்த அறிவில்லாமல் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உருது திஜாரா வியாபார பொருட்களுடைய ஜகாத்தை கணக்கு பார்க்கும் பொழுது தங்கத்தை வைத்து பார்ப்பதை விட வெள்ளியை வைத்து பார்ப்பதுதான் மிக ஏற்றம். எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில் மிக நீண்ட காலமாக ராஜாக்களுடைய காலத்தில் இருந்து தங்க நாணயங்கள் புழக்கத்தில் இருக்கல்ல, வெள்ளி நாணயங்கள் தான் புழக்கத்தில் இருந்தது. எனவே வியாபார பொருட்களுக்கு ஜகாத்துடைய கணக்கை பார்க்கும் பொழுது, பிசினஸ் உடைய பொருட்களுக்கு ஜகாத்துடைய கணக்கை பார்க்கும் பொழுது வெள்ளியை வைத்து பார்ப்பது மிக ஏற்றம். தங்கத்தை வைத்து ஜகாத்துடைய கணக்கை பார்த்தால் 85 கிராம் கருத்து வேற்றுமை இருக்கிறது. குறைவானதை எடுத்துக் கொள்வது பேணுதல். 85 கிராம் இருந்தால் ஜகாத் கடமை. 85 கிராம் என்பது 1 பவுன் 8 கிராம். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 10.5 பவுன். இன்றைய நாளுடைய அடிப்படையில் 10.5 பவுன் எவ்வளவு பெருமதி என்று பார்ப்பேன். அவ்வளவு பெருமதியான வியாபார பொருட்கள், பணம், சல்லு என்னிடத்தில் இருந்தால் எனக்கு ஜகாத் கடமை. தங்கத்துடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது தங்கத்துடைய விலை விண்ணை தொட்டிருக்கிறது. தங்கத்தை வைத்து பார்த்தால் அநேகமானவர்கள் ஜகாத் கொடுக்காதவர்களாக ஆகுவார்கள். வெள்ளியை வைத்து பார்க்கும் பொழுது 595 கிராம் கருத்து வேற்றுமை இருக்கிறது. குறைவானதை எடுத்துக் கொள்வது பேணுதல். 595 கிராம் என்றால் கிட்டத்தட்ட 4,70,000 வருகிறது. நான் பிசினஸை ஆரம்பித்து ஹவுலானுல் ஹவுல் இன்றுதான் 1 வருடம் பூர்த்தியாகிறது என்று வைத்துக் கொண்டால், இன்று 1 வருடம் பூர்த்தியாகிறது. 4,70,000 பெறுமதியான வியாபார பொருட்கள், பணம் இருந்தால், அதை விட கூடுதலாக இருந்தால் ஜகாத் எங்களுக்கு கடமையாகும். 40ல் 1 2.5 வீதம் கொடுப்பது என் மீது கடமை. வெள்ளியை வைத்து ஜகாத்துடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றினால் கொடுக்கக்கூடியவர்கள் அதிகமாகுவார்கள், வாங்கக்கூடியவர்கள் குறைவாகுவார்கள். உங்களுக்கு ஜகாத்தே கடமையாகல. 4,70,000 கூட பணம் உங்களிடத்தில் இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் இருக்கக்கூடியதில் 40ல் 1 2.5 வீதத்தை நியத்து வைத்து கொடுங்க. யா அல்லாஹ், அடுத்தடுத்த வருஷம் ஜகாத் கொடுக்கக்கூடியவனாக என்னை மாற்றுவாயாக. உங்களுடைய அந்த நல்ல எண்ணம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வருடங்கள் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களை மாற்றுவார். கணேசக்குரிய சகோதரிகளே, குறிப்பாக உங்களுக்கு கீழால் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் ஜகாத் பெற தகுதியாக இருந்தால் ஜகாத்தில் அவர்களுக்கு ஒரு பங்கு ஒதுக்குங்க. சதகாவில் அவர்களுக்கு ஒரு பங்கு ஒதுக்குங்க. லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அல்லாஹ் சொல்கிறான், சாயில் கேட்டு வரக்கூடியவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. சிலர் இருப்பார்கள் மஹ்ரூம், கேட்க மாட்டார்கள், அவர்களுடைய தேவைகளை சொல்ல மாட்டார்கள். கண்ணியமாக கௌரவமாக வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, நேரம் மிக குறைவாக இருக்கிறது. பிசினஸ் என்று வரும் பொழுது அநேக மாணவர்கள் விழக்கூடிய குழிதான் வட்டி, இன்ட்ரெஸ்ட். வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல் கிட்டத்தட்ட 4000 வருடங்களாக இந்த துன்யாவில் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துக்கு முன்னிலிருந்தே பைபிள் பழைய ஏற்பாட்டில், அதாவது தோராவில் அல்லாஹ் தடை செய்கிறான். உன்னுடைய சகோதரன் பணத்தின் பக்கம் தேவையாகினால் கடன் கொடு, திரும்ப பெறும் பொழுது கூடுதலாக எதையும் எடுக்காதே. பைபிள் புதிய ஏற்பாடு இன்ஜில் லூக்காவில் வருகிறது. உன்னுடைய சகோதரன் பணத்தின் பக்கம் தேவையாயினால்
நீ உதவியாக பணத்தை கொடு, திரும்ப எடுக்கும் பொழுது கூடுதலாக எடுக்காதே. பைபிளுடைய 7 இடங்களில் வட்டியுடைய தடை வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் அருளப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு விளக்கப்படுத்துகிறார்கள், பிசினஸ் வேறு வட்டி வேறு, ரெண்டும் ஒன்றாகாது. அல்லாஹ் தஆலா இதற்கு தொகுதுவாக குர்ஆனுடைய வசனத்தை அருளினான். வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் தஆலா பிசினஸை ஹலாலாக்கி விட்டான், வட்டியை ஹராமாக்கி விட்டான். வட்டி என்பது தடை செய்யப்பட்டது ஆரம்ப காலத்தில் இருந்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான், கவனமாக கேளுங்க. யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பிஸ் ஸதகாத். வட்டியின் மூலம் அல்லாஹ் சொத்து செல்வங்களை அழிப்பான், சதகாவின் மூலம் சொத்து செல்வங்களை அல்லாஹ் வளர வைப்பான். இமாம் பைதாவி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிப்பான் என்றால் வட்டியுடைய பணம் எந்த சொத்து செல்வங்களோடு கலந்து விட்டதோ முழு சொத்து செல்வத்தையும் அல்லாஹ் அழிப்பான். கோடான கோடி ரூபாக்களோடு வட்டியுடைய ஒரு சில ரூபாக்கள் கலந்தாலும் அல்லாஹ் தஆலா முழு சொத்து செல்வத்தையும் அழிப்பான். லஅனல்லாஹு ஆகில் ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதஹு. வட்டி எடுப்பவன், கொடுப்பவன், எழுதக்கூடியவன், பிரிண்ட் பண்ணக்கூடியவன், டைப் பண்ணக்கூடியவன், சிக்னேச்சர் வைக்கக்கூடியவன், எல்லாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய லஅனத் உண்டாகட்டும். வட்டியுடைய புகை கூட எங்களுக்கு படக்கூடாது. என்னுடைய ஒரு நண்பன் வாகனம் வாங்குகிறான் என்று வைத்துக் கொள்வோம், பினான்ஸுக்கு எடுக்கிறான், வட்டி கட்ட போகிறான், என்ன சிக்னேச்சர் வைக்க கூப்பிடுகிறான் என்றால் அவனுக்கும் அதே பாவம் தான், சைன் வைக்கிற எனக்கும் அதே பாவம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் வைத்து சொன்னார்கள், அலா மக்களை விளங்கிக் கொள்ளுங்கள், வ இன்னர் ரிபா மவ்தூஉன் தஹ்த கதமைய. வட்டி என்பது என்னுடைய கால்களுக்கு கீழால் புதைக்கப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை முழுமையாக இல்லாமலாக்கி விட்டதால் இந்த துன்யா விட்டு பிரிந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, குல்லு கர்தின் ஜர்ர மன்ஃபஅத்தன் ஃபஹுவ ரிபா. எந்த கடன்கள் எல்லாம் மேல் மிச்சமாக எதையாவது கொண்டு வரும் என்றால் அது வட்டியில் சேரும். நான் ஒருவனுக்கு பிசினஸுக்கு பணம் கொடுக்கிறேன், பெர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கு 50% எனக்கு 50%, அல்லது உனக்கு 60% எனக்கு 40% என்று பெர்சன்டேஜ் முடிவு செய்யப்பட்டால் அது முதாரபா. மார்க்கம் வரவேற்கிறது, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட் அது. பல இடங்களில் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிசினஸுக்காக ஒருவர் சல்லி கொடுப்பார், 1 லட்சம் எனக்கு தந்தால் மாதம் மாதம் 5000 5000 நான் தருவேன். எங்களிடத்திலேயே சிலர் கேட்டு இருக்கிறார்கள், பிசினஸுக்கு பணம் தந்தால் மாதம் மாதம் நான் 5000 தருவேன், 6000 7000 தருவேன். இது வட்டி, சுத்த வட்டி. இது பெர்சன்டேஜ் அடிப்படையில் லாபத்தை பிரித்துக் கொள்வது என்றால் முதாரபாவில் வரும். கொழும்பு பகுதிகளில் பத்தையுடைய அந்த முறை இருக்கிறது, இந்த பகுதியில் இருக்கிறதா இல்லை என்பது தெரியாது. ஒரு வீட்டினுடைய கூலி 50,000 என்று வைத்துக் கொண்டார், 20 லட்சம் கீமணி கேட்பார்கள். 20 லட்சம் கொடுத்தால் 50,000 வீடு 10,000 வரும். 50,000 வீடு 10,000 ஏன் வருகிறது? 20 லட்சம் நான் கொடுப்பதினால் குல்லு கர்தின் ஜர்ர மன்ஃபஅத்தன் ஃபஹுவ ரிபா, அது சுத்த வட்டி. ஒருவர் கடன் தரும் பொழுது எந்த நிபந்தனையும் போடல்ல, திரும்ப கொடுக்கும் பொழுது நான் கூடுதலாக கொடுக்கிறேன், அதற்கு வட்டியுடைய பெயர் வராது. அதற்கு பெயர் ஹுஸ்னுல் கதா, கடனை அழகிய முறையில் நிறைவேற்றுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கினால் அந்த கடனை திரும்ப கொடுக்கும் பொழுது அதே கணக்கை கொடுக்க மாட்டார்கள், கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பார்கள். ஹியாருக்கும் அஹாசினுக்கும் கதாஆ, உங்களில் சிறந்தவர்கள் கடனை அழகிய முறையில் திருப்பி கொடுக்கக்கூடியவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களில் 100% பேங்குடைய தொடர்புள்ளவர்கள். இந்த மஜ்மாவில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால், யார் யாருக்கெல்லாம் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கிறது என்று கேள்வி கேட்டால், நான் நினைக்கிறேன் 90% கையெழுத்துவார்கள். இது ஹலாலா ஹராமா, இது ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் மிக குறைவு. கன்வென்ஷனல் பேங்க் என்று வரும் பொழுது அவர்களுடைய முழு வருமானமே இன்ட்ரெஸ்ட், வட்டிதான். கன்வென்ஷனல் பேங்க் என்றால் இஸ்லாமிக் பேங்க் அல்லாத மற்ற எல்லா பேங்குகளும் அவர்களுடைய அடிப்படை வருமானமே வட்டி. ஒரு விஷயத்தை நாங்க விளங்கணும். அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். நபிமார்களுக்கு என்ன பொறுப்பு இருந்ததோ அதே பொறுப்பு உலமாக்களாகி எங்களுக்கும் இருக்கிறது. முஆமலா, கொடுக்கல் வாங்கல், பிசினஸ் என்று வரும் பொழுது உலமாக்களாகி எங்களுக்கு 2 பொறுப்புகள் இருக்கிறது. முதலாவது, பஜாரில் என்னென்ன பிசினஸ்கள் இருக்கிறது அதை ஆராய்ச்சி செய்யணும், படிக்கணும். அதனுடைய ஃபத்வா என்ன என்று ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இது ஹலால், இது ஹராம், இந்த பிசினஸ் இப்படிதான் செய்யணும். இந்த முறையை விளக்கப்படுத்துவது உலமாக்களாகி எங்களுடைய பொறுப்பு. மக்களுக்கு நாம் விளக்கப்படுத்ததற்கு பின்னர் மக்கள் ஒரு பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்களா, ஒரு தேவையில் மூழ்கி இருக்கிறார்களா, அதிலிருந்து அவர்களை வெளியேற்றுவது கஷ்டமாக இருக்கிறதா, அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஹலாலான இன்னொரு முறையை அறிமுகம் செய்வதும் உலமாக்களுடைய பொறுப்புதான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள். 7 வருடங்கள் செழிப்பான காலம், அதற்கு பின்னர் 7 வருடங்கள் பஞ்ச காலம். சொல்லிவிட்டு சும்மா இருக்கல்ல, 7 வருடங்கள் செழிப்பான காலங்களில் தானியங்களை சேகரித்தார்கள். அடுத்த 7 வருடம் பஞ்ச காலம் வருகிறது. சேர்த்து வைத்த தானியங்களை கொடுத்து பிசினஸ் செய்ய வைத்தார்கள் மக்களுக்கு. மக்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்தார்கள். எனவே முஸ்லிம் சமூகத்தினுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதும் உலமாக்களுடைய பொறுப்பு தான். அந்த வகையில் தான் இஸ்லாமிக் பேங்க், இஸ்லாமிக் தகாஃபுல் என்பது உருவாக்கப்பட்டது. பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம், இதுவும் ஹராம் தான் அதுவும் ஹராம் தான், 2லும் ஒன்றுதானே நடக்குது. விளப்பம் இல்லாதவர்கள் இஸ்லாமிக் பேங்கை பற்றி, இந்த முஆமலா கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக அறிவில்லாதவர்கள் பேசக்கூடிய பேச்சுகள் இது. 2ம் எப்படி உண்டாகும்? நான் இதை விளக்கப்படுத்துகிறேன். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இது ஹைபருடைய ஹை குவாலிட்டி ஈச்சப்பழம். ஈச்சப்பழத்தை காட்டினார்கள். அந்த ஈச்சப்பழம் எப்படி கிடைத்தது என்று அவர் விளக்கப்படுத்துகிறார். யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் லோ குவாலிட்டி ஈச்சப்பழம் இருந்தது, கூடுதலாக இருந்தது, அதை கொடுத்து ஹை குவாலிட்டி கொஞ்சத்தை வாங்கிக் கொண்டேன். இது வட்டி. பண்ட மாற்றம் செய்யும் பொழுது கிலோவுகள் ஏற்றத்தாழ்வாக இருந்தால் அது வட்டியாகும். இது பேரிச்ச பழத்தில் மட்டுமில்லை, அரிசி, கோதுமை எல்லாத்திலும் வரும். ஃபித்ராவுடைய அரிசி கிடைக்கிறது, உதாரணமாக படபத் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நான் அதை சாப்பிடுறது இல்லை. படபத் 10 கிலோவை கொடுத்து 5 கிலோ கீரி சம்பாவை வாங்குகிறேன். வட்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தடிக்க சொன்னார்கள், ஐனுர் ரிபா, இது அசல் வட்டியாச்சே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சும்மா இருக்கல்ல, ஹலாலான ஒரு முறையை சொல்லி கொடுத்தார்கள். உங்களுடைய பேரிச்ச பழத்தை அவருக்கு பணத்துக்கு வித்து இருக்கலாம், அவருடைய பேரிச்ச பழத்தை நீங்க பணத்துக்கு வாங்கி இருக்கலாம். ஹலாலான ஒரு முறையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். எப்படியோ ஈச்ச பழம் கைமாறுகிறது, ஆனால் இப்படி செய்தால் ஹலால், இப்படி செய்தால் ஹராம். ஒரு ஆணும் பெண்ணும் நான் கனவு மனைவியாக வாழ்வோம் என்று முடிவு செய்து, ஈஜாபும் இல்ல, கபூலும் இல்ல, ஷாஹிதும் இல்ல, கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். பிள்ளை கிடைக்கிறது. பிள்ளைக்கு நாம் என்ன சொல்வோம்? ஹராம் ஜாதா என்று சொல்வோம். இதே ஆணும் பெண்ணும் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் ஈஜாப் கபூல் நடந்து, ஷாஹிதுகளும் இருந்து, முறையான ஒரு திருமணம் நடந்து பிள்ளை கிடைத்தால் அந்த பிள்ளைக்கு ஹராம் ஜாதா என்று சொல்வோமா? 2மே பிள்ளைதான். ஆனால் அந்த பிள்ளை ஹராத்தினால் கிடைத்தது, இந்த பிள்ளை ஹலாலினால் கிடைத்தது.
2 பொரிச்ச கோழி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கோழி மரி, சுவாச குழாய், ஜீரண குழாய், 2 முறையாக அறுக்கப்பட்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் தபத் செய்யப்பட்ட கோழி, அது ஹலால். இன்னொரு கோழி இருக்கிறது, கழுத்து நெசுக்கப்பட்டு கொல்லப்பட்டது, அது ஹராம். 2மே பொரிச்ச கோழிதான். இது போன்றுதான் இஸ்லாமிக் பேங்க், கன்வென்ஷனல் பேங்க் என்று வரும் பொழுது, கன்வென்ஷனல் பேங்க், இஸ்லாமிக் பேங்க் அல்லாத மற்ற பேங்குகளுடைய நேரடியாக அவர்கள் இன்ட்ரெஸ்ட் என்று போடுவார்கள், வட்டி என்று சொல்வார்கள். இஸ்லாமிக் பேங்கில் ப்ராஃபிட் என்று சொல்வார்கள். இஸ்லாமிக் பேங்குகளில் முதாரபா, முராபஹா, முஷாரகா, இது போன்ற இஸ்லாம் சொல்லக்கூடிய கான்செப்ட்கள் தான் இருக்கிறது. முதாரபா என்றால் முன்னால் நான் சொன்னேன், பிசினஸுக்காக நான் பணம் கொடுக்கிறேன், வரக்கூடிய ப்ராஃபிட்டை பாதி பாதியாக இருப்போம், 60 வீதம் 40 வீதம், இது முதாரபா. முதாரபாவுக்கு பல நிபந்தனைகள் இருக்கிறது. முராபஹா என்றால் நான் ஒரு வாகனம் வாங்கணும், வாகனத்துடைய விலை 5 லட்சம், உதாரணமாக என்னிடத்தில் 1 லட்சம் தான் இருக்கிறது. நான் பேங்குக்கு போய் சொல்லுவேன், என்னிடத்தில் 1 லட்சம் இருக்கிறது, பைக்கை வாங்கி தாங்க, மாசம் மாசம் நான் கட்டுவேன். பேங்க் என்ன செய்யும்? முதலாவது அந்த பைக்கை வாங்கும். அவர்களுடைய மில்கியத்துக்கு, அவர்களுடைய சொந்தத்துக்கு அந்த பைக்கை வாங்கி எடுப்பார்கள். அதற்கு பின்னர் அந்த பைக்கை எங்களுக்கு விற்பனை செய்வார்கள். 5 லட்சம் அந்த பைக்குடைய விலை என்றால் கட்டம் கட்டமாக பணம் கட்டுவதனால் 8 லட்சத்துக்கு விற்பார்கள். இதற்கு சொல்வது அல் பைஅ பித்தக்ஸீர். இந்த பேனாவை இப்பொழுது வாங்குவதென்றால், மொத்த சல்லியும் இப்பொழுது தந்து வாங்குவதென்றால் 10 ரூபாய், 4ஆக 5ஆக உடைத்து சல்லியை தருவதாக இருந்தால் 15 ரூபாய். இதை 4 மதுஹபுகளும் ஏற்றுக்கொள்கிறது. அல் பைஅ பித்தக்ஸீர் என்ற அடிப்படையில் முராபஹாவுடைய சிஸ்டம் நடக்கும், அது ஹலால். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் இஸ்லாமிக் எக்கானமிக்ஸ் பைத்துல் முக்கர்ரமில் இஸ்லாமிக் பேங்க் சம்பந்தமாக, தகாபுல் சம்பந்தமாக முஃப்தி தகி உஸ்மான் அவர்களுக்கு நான் கற்று தெளிவாக ஆதாரத்தோடு பேசுகிறேன். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இஸ்லாமிக் பேங்க் என்று வரும் பொழுதே அது இஸ்லாம் சொல்லக்கூடிய கன்செப்டுகள் தான் அங்கு நடக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பேங்கை யாரும் அவர்கள் சுயமாக கன்செப்டுகளை உருவாக்கி செய்வதில்லை. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முஃப்தி தகி உஸ்மானி, அது போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் பேங்குகளை எந்த ரீதியில் ரன் பண்ணுகிறார்களோ அதை வைத்து தான் இங்கேயும் செய்கிறார்கள். ஒருவேளை இங்கு நடைமுறையில் சில பிழைகள் இருக்கலாம், சில திருத்தங்கள் இருக்கலாம். அதனால நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுதே, தொடர்புகள் வைக்கும் பொழுதே ஷரியா அட்வைசரோடு பேசி உங்களுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த இடத்தில் இருந்தேன், தாவா செய்யல, அமானாக்கு போங்க, அல்பலாஹுக்கு போங்க, அங்க போங்க, இங்க போங்க என்று சொல்லல. பேங்குடைய தொடர்பு இல்லாம உங்களுக்கு வாழையிலுமா? சலாமத்தாக அப்படியோ வாழ்ந்துட்டு போங்க. பேங்குடைய சில மசாலாக்கள் இருக்கிறது, 4 மதுஹபையும் தாண்டி போகும். ஒரு மதுஹபின் பிரகாரம் பேங்க் ரன் பண்ண இயலாது, 4 மதுஹபின் பிரகாரம் தான் பேங்க் ரன் ஆகிறது. சில மசாலாக்களில் 4 மதுஹபையும் தாண்டி போகும். பேங்குடைய தொடர்பு இல்லாம வாழையிலுமா? சலாமத்தாக வாழ்ந்துட்டு அப்படியே போயிட்டு. பேங்குடைய தொடர்பு கட்டாயம் எனக்கு தேவை. என்னுடைய பிசினஸ் பொறுத்த வகையில கரண்ட் அக்கௌண்ட் தேவை. நான் பிசினஸ் செய்வதாக இருந்தால் பேங்க் அக்கௌண்ட் கட்டாயம் தேவை. இப்படி நிலைமை இருந்தால் யாரும் அல்லாஹுக்காக வேண்டி கேட்கிறேன், கன்வென்ஷனல் பேங்குக்கு போகவானம், இஸ்லாமிக் பேங்குக்கு போங்க. ஹராத்துக்கு போகவானம், ஹலாலுக்கு போங்க. கணித்துக்குரிய சகோதரர்களே, கன்வென்ஷனல் பேங்கில் கரண்ட் அக்கௌண்ட் திறப்பதும் தக்வாவுக்கு மாற்றம்தான். சிலர் சொல்வார்கள், நாங்க ஒரு அக்கௌண்ட் திறந்து பணம் வைத்தால் மாதம் இறுதியில் வட்டி வரும், இன்ட்ரெஸ்ட் என்ற பெயரோடு வரும். அது சுத்த ஹராம். அதை ஸ்டாப் பண்ணினால் வட்டி வராது. ஆனால் நாம் போடக்கூடிய அந்த பணங்கள், அந்த சல்லி, பேங்க் அந்த சல்லியால் வட்டியுடைய பிசினஸ் ரன் பண்ணி கொண்டிருப்பார்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கு உதவி செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, நாளைக்கு இல்லாமல் ஆக்கிறீங்க. எவ்வளவு அமல் செய்தாலும் வேலல்ல வட்டியுடைய தொடர்போடு இருந்தால், வட்டியை செய்து கொண்டு எவ்வளவு அமளிபா செய்தாலும் வேலல்ல, தோபா செய்தாலும் தோபா பூர்த்தியாகாது. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும் பொழுதே
சில நேரம் வட்டியுடைய பணம் வரும், அந்த பணத்தை பேங்க்லயே விட்டுறவானம். சில நேரம் அந்த பணம் குஃப்ர் ஷிர்க் மேலோங்குவதற்காக பயன்படுத்தப்படலாம். அதனால் அந்த பணங்களை எடுத்து பொது சேவைகளுக்காக பயன்படுத்தலாம். பொதுவான ரோட் போடுவதோ, மையவாடிக்கு மதில்கள் கட்டுவதோ, இப்படி பொது சேவைகளுக்காக பயன்படுத்தலாம். இந்த நாட்டை பொறுத்தவரையில் பேங்க்லேயே அந்த பணத்தை விட்டு விடுவது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, வட்டியுடைய தொடர்பு இருந்தால் உடனடியாக கேன்சல் பண்ணிருங்க, இல்லாமல் ஆக்கிருங்க. உடைய தௌபா பூர்த்தியாகாது. உடைய வருமானத்துல ஹராம் கலந்துரும். ஹராம் கலந்தாலும் உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, தொழுகை கபூல் செய்யப்பட மாட்டாது, உங்களுடைய எந்த அமல்களும் கபூல் செய்யப்படாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பெரும்பாலும் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், அந்த பிசினஸ்கள் ஹலாலாக அமையணும். இந்த ரமதானுடைய மாதம் பூர்த்தியான தௌபா செய்து மார்க்க சட்டங்களை தெரிந்து அறிந்து சரியான முறையில் நாம் நம்முடைய பிசினஸ்களை வியாபாரங்களை அமைத்துக் கொள்ளும். கடன் கொடுக்க இருந்தால் கடன்களை கொடுங்க, இழுத்தடிக்க வானம். மத்துல் கனி துல்முன், கடனை திருப்பி கொடுக்க முடியுமா இருந்தும் கொடுக்க முடியாம கொடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துலும், அது அநியாயம். அப்படி உங்களுக்கு கொடுக்க வசதி இல்லையா, யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவரிடத்தில் அனுமதி கேளுங்க. இப்ப எனக்கு வசதி இல்லை, கொஞ்சம் லேட் ஆகி தாரேன், கொஞ்சம் ஒரு அனுமதி தாங்க என்று கேளுங்க. யாருடையாவது சொத்து செல்வங்கள் அபகரித்திருந்தால், அநியாயமாக பறித்திருந்தால் அதை திருப்பி கொடுக்காதவரை எங்களுடைய தௌபா பூர்த்தியாகாது. கடைசியாக இதை ஞாபகப்படுத்தி என்னுடைய பயானம் முடித்துக் கொள்கிறேன். இமாம் ذهبي ரஹிமஹுல்லா கபாயிர் என்ற கிதாபில் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். இமாம் ذهبي ரஹிமஹுல்லா பஜாரில் சாமான் வாங்க போகிறார்கள். ஒரு சத்தம் கேட்கிறது, மன் ரஆனி ஃபலா யுத்ரிமன் அஹதா, மன் ரஆனி ஃபலா யுத்ரிமன் அஹதா, என்னை பார்க்கக்கூடியவர்களே யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். இமாம் ذهبي திரும்பி பார்க்கிறார். வாட்ட சாட்டமான கம்பீரமான ஒரு மனிதர், ஒரு கை வெட்டப்பட்டிருக்கிறது, வெட்டப்பட்ட பகுதியில் ரத்தம் கசிந்திருக்கிறது, சலம் வந்திருக்கிறது. மன் ரஆனி ஃபலா யுத்ரிமன் அஹதா, என்னை பார்க்கக்கூடியவர்களே யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். அவருக்கு இந்த நிலைமைக்கு என்ன காரணமோ அதை அவர் விளக்கப்படுத்துகிறார். அவர் சொல்கிறார், குந்து ஜப்பாரன், நான் அடக்கி ஆளக்கூடியவனாக இருந்தேன், என்ன கண்டு எல்லாரும் பயப்படுவார்கள். ஒரு நாள் பகலுடைய நேரம் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், மனைவி என்னை தட்டினால், சமைப்பதற்கு ஏதாவது வாங்கி கொண்டு வாங்கின்ற என்னை அனுப்பினால் நான் பஜாருக்கு போனேன், மீன்கள் எல்லாம் விற்று தீர்ந்திருந்தது. அந்த நேரம் பார்த்த ஒரு வாலிபன், மெலிந்தவன், நோஞ்சான், அவனுடைய சிறிய விரலில் ஒரு மீனை மாற்றிக் கொண்டு வந்தான். நான் அவனை பார்த்து சொன்னேன், தஆலா ஷபாப், வாலிபன் இங்க வா. அவன் வந்தான். நான் மீனை கேட்டேன். அவன் சொன்னான், கப்பலில் இருந்து சாமான்களை நான் இறக்கினேன், அதற்கு கூலியாக கிடைத்தது தான் இந்த மீன். எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனது 4 பிள்ளைகளுக்கும் இதைத்தான் நான் சாப்பிட கொடுக்கணும், அதனால் என்ன விட்டது. நான் ஒரு அறை விட்டேன், சுருண்டு விழுந்தான், மீனை நான் எடுத்துக்கொண்டு போனேன். கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய விரலில் ஒரு நோய் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். டாக்டர்ஸ்மார்கள் சொன்னார்கள் விரலை நீக்கணும். ஒரு விரல் நீக்கப்பட்டது. கொஞ்ச நாள் கழித்து அடுத்த விரல், அதுவும் நீக்கப்பட்டது. அடுத்த விரலும் நீக்கப்பட்டது. 5 விரல்களும் நீக்கப்பட்டு கையே எட்டப்பட்டு விட்டது. இப்பொழுது என்னுடைய பழைய ஒரு நண்பன் வந்தான். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் கேட்டான், இந்த நிலைமை உனக்கு எப்பொழுது இருந்து ஆரம்பித்தது? நான் இந்த சம்பவத்தை சொன்னேன். அந்த நண்பன் சொன்னான், அந்த வாலிபரிடத்தில் நீ மன்னிப்பு கேட்காத வரை உன்னுடைய நிலைமை இப்படிதான் இருக்கும். நான் அந்த வாலிபனை தேடி திரிந்தேன். ஒரு நாள் அவனை தேடிக் கொண்டிருக்கும் பொழுது மேட்டு பகுதியிலிருந்து அவன் வந்து கொண்டிருந்தான். அவனை கண்டதும் நான் சத்தம் போட்டு சொன்னேன், யா சையீதி, யா சையீதி, என்னுடைய தலைவனே தலைவனே என்று சத்தம் போட்டேன். நான் அவனிடம் கேட்டேன், என்ன ஞாபகம் இருக்கிறதா? அவன் சொன்னான், ஞாபகம் இல்லை. சுப்ஹானல்லாஹ், அநீதிழைக்கப்பட்டவன் மறந்து விட்டான். அஹ்கமுல் ஹாக்கிமீனாகிய அல்லாஹ் மறக்கவில்லை. அல்லாஹ் தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கிறான்.
நான் சொன்னேன், அல்லாஹுக்காக என்னை மன்னித்துக் கொள், நான் தான் உன்னிடம் இருந்தேன், பலவந்தமாக அந்த மீனை எடுத்தேன். அவன் சொன்னான், அல்லாஹுக்காக உன்னை நான் மன்னிக்கிறேன். நான் கேட்டேன், அன்றைய நாள் உன்னை தாக்கி மீனை நான் எடுத்தேனே, அந்த நேரத்தில் நீ என்ன துஆ செய்தாய்? அந்த வாலிபன் சொன்னான், யா அல்லாஹ், நான் பலகீனமானவன், இவனுடைய பலத்தை வைத்து மீனை பறித்து விட்டான். யா அல்லாஹ், இவனை விட நீ பலமானவன், உனது பலத்தை காண்பிப்பாயா. இந்த சம்பவத்தை அந்த மனிதர் பஜாரில் இருந்து சொல்கிறார். அங்கிருந்து கேட்டவர்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை விட்டு அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரம் தாங்க முடியாத சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஏண்டா எனக்கு இப்படி நிலைமை என்ற தலையை பிச்சு கொள்வீர்கள். அதற்கு காரணம் யாரோ ஒருவருக்கு செய்த அநியாயமாக இருக்கலாம், யாரோ ஒருவருக்கு செய்த துரோகமாக இருக்கலாம், யாரோ ஒருவருடைய ஹக்கை பறித்ததாக இருக்கலாம். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த ரமதானுடைய மாதம் தௌபா செய்வோம். இந்த கொடுக்கல் வாங்கக்கூடிய விடயங்களை சரி செய்வோம். கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் திரும்ப கொடுப்போம், பலவந்தமாக இருந்திருந்தால் திரும்ப கொடுப்போம். குறிப்பாக வக்ஃபுடைய சொத்துகள், அமானத்துடைய சொத்துகள், பைத்துல் மால்கள் கை வைத்திருந்தால் அது அல்லாஹ்வுடைய சொத்து. வக்ஃப் என்பது லில்லாஹ், வக்ஃபுடைய சொந்தக்காரன் அல்லாஹ். யாருடைய சொத்து அபகரித்திருந்தாலும் அதை திரும்ப கொடுக்காமல் உங்களுடைய தௌபா பூர்த்தியாகாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, எங்களுடைய வருமானங்களை ஹலாலாக்கிக் கொள்வோம், பிசினஸ்களை ஹலாலாக்கிக் கொள்வோம். எங்களுடைய வருமானம் இது ஹலாலா ஹராமா அணு அணுவாக பார்த்து பார்த்து ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிப்போம். கொஞ்சமாக இருந்தாலும் அதில் அல்லாஹ் பரக்கத்தை வைப்பார். எனவே ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான ரமதானுடைய மாதம் எங்களுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றம் குறைகளை மன்னிப்பானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, நம் பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், எவ்வளவோ பாவங்களை செய்து விட்டோம் யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எங்களை சுத்தப்படுத்துவாயாக. சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களையும் நாம் தௌபா செய்கிறோம் ரப்பே. என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. இந்த புனிதமான ரமதானுடைய மாதம் உனது ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலை அடைந்த சாலிஹான மக்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தல்வாயாக. ரப்பே ரஹ்மானி, சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக எம்மை ஆக்குவாயாக. ரப்பே, பாவங்கள் மீது வெறுப்ப தருவாயாக. பாவங்களுடைய சந்தர்ப்பங்களில் இருந்து எம்மை பாதுகாப்பாயாக. ஈமான பலப்படுத்துவாயாக. நன்மையான விஷயங்கள் மீது, அமல் இபாதத்தின் மீது ஆசை ஆர்வத்தை தருவாயாக. அதற்குரிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான், என்னுடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக, நல்ல மௌத்தை தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. ரப்பே, எங்களுடைய ரிஸ்கில் பரக்க செய்வாயாக, வருமானங்களில் பரக்க செய்வாயாக. ரப்பே, துன்யாவுக்காக எங்களை அலைய வீழ்த்தி விடாத ரப்பே, துன்யாவை எங்களுடைய காலடிக்கு கொண்டு வந்து சேர்ப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். உன்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உன்னுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளை ஆஃபியத்தோடு கொடுப்பாயாக, அமளிவாதத்தோடு கொடுப்பாயாக. உன்னுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் வஃபாத் ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கு ரப்பே அவருடைய வேதியில் இருந்து அவர்களை பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, அவர்களுக்காக நாம் துஆ செய்கிறோம் ரப்பே. அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவர்களை பொறிந்து கொள்வாயாக. ரப்பே, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாயாக. ரப்பே, என்னுடைய பிள்ளைகளை ரப்பே எங்களுக்கு கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக எங்களுக்கு ஆக்கி அருள்வாயாக. ரப்பே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இல்மை, ஹிஃபதை, ஃபஹ்மை, தஃஹீமை கொடுப்பாயாக. நல்ல ஹாஃபிதுகளாக, ஆலிம்களாக, சமூகத்துக்கு பிரயோஜனமுள்ள முஃப்திகளாக, காரிகளாக என்னுடைய பிள்ளைகள் ஆக்குவாயாக. ரப்பே ரஹ்மான், எங்களுடைய ஹலான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நலவெல்லாம் கேட்டார்களோ எல்லா நலவுகளையும் எங்களுக்கு, எங்களுடைய குடும்பத்துக்கும், உம்மத்தை முஸ்லிமாவுக்கும் தருவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீங்குகளை விட்டு பாதுகாப்படுத்தினார்களோ அனைத்து விதமான தீங்குகளிலிருந்து எம்மையும், எங்களுடைய குடும்பத்தையும், முழு உம்மத்தை முஸ்லிமாவையும் பாதுகாப்பாயாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லில்லாஹு வஸல்லிம் அலா நபியிக்கல் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.